வணக்கம். நான் கோயம்புத்தூர் திருமூலர் சித்தர்பீடம் சிவராஜ யோகி பேசுகிறேன். இப்போது திருமந்திரமும் சச்சக்கர நிரூபணமும் ஒரு ஒப்பீடு, அது தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன். திருமந்திரம் அது பல டைமென்ஷன் உள்ளது. ஒரு டைமென்ஷனில் பல டைமென்ஷன். அது தோத்திர நூல் கூட்டத்தில் சேர்த்துருக்காங்க. அது முதல்ல தவறு. 10ஆம் திருமுறைன்னு திருமுறை மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த இலக்கண நூல். சைவ சித்தாந்தத்துக்கும் சைவ மார்க்கத்துக்கெல்லாம் ஒட்டு மொத்த இலக்கண நூல். தமிழுக்கு எப்படி அகஸ்தியம் இருக்குதோ தொல்காப்பியம் இருக்குது, அதே மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன். இதை சாஸ்திர நூல் என்று சொல்லலாம் என்றால் அதையும் தாண்டி சாத்திரம் தோத்திரம் ரெண்டையும் தாண்டி உள்ள முதல் நூல். அது தமிழ் வட்டெழுத்து கோலெழுத்து காலத்தில் இருந்த நூல். அதை படித்து நல்லா புரியணும்னா அதுக்கு சைவ சித்தாந்த நாலேஜ் வேணும். அடுத்து பார்த்திங்கன்னா சித்த வைத்திய அறிவு வேணும். அடுத்து சரயோக அறிவு வேணும். சச்சக்கர நிரூபணத்தை படிச்சிருந்தால் நல்லது. இதுவகை நிறைய விஷயங்கள் அதில் சூஷ்மமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூஷ்மங்கள் தெரியணும்னா அந்த பேக்ரவுண்டு நாலேஜ் இருந்தால் தான் தெரியும். இல்லை என்றால் மேலோட்டமாக படித்து சென்று விடுவார்கள். ஸோ இந்த விளக்க உரை எழுதுவோம் பெரும்பாலும் தமிழ் அறிஞர்கள். அவங்க இலக்கண பிழை இதை தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவங்கள எல்லாம் அவங்க சைவ சித்தாந்த அறிவும் சித்த வைத்திய அறிவும் வாசி யோகா, காயகல்ப யோகா, இந்த மாதிரி சந்திர யோகா, இந்த அறிவெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அதனால தான் இந்த மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய புஸ்தகங்களையும் சரி, யூடியூப் பேசும் சரி, பொதுவாக அந்த மேலோட்டமாக தான் திருமந்திரத்தில் போவாங்க. திருமந்திரத்தில் இப்போ உதாரணமாக சச்சக்கர நிரூபணம் இதையும் கம்பேர் பண்ணால் சச்சக்கர நிரூபணத்தில் இல்லாத சக்திபாத் விஷயங்கள் இந்த இதில் சில விஷயங்கள் இங்கே இருக்குது. ஆதார ஆதேயம், ஆதாரங்கள் அதில் என்னெல்லாம் இருக்குது, அதில் என்ன எனர்ஜியெல்லாம் இருக்குது. ஆதாரம்னு சொல்லக்கூடியது எனர்ஜி சென்டர். அந்த எனர்ஜி சென்டரில் என்னெல்லாம் எனர்ஜி இருக்குது இன்னும் உள்ள விவரங்கள்லாம் சச்சக்கர நிரூபணத்தில் சொல்லப்படுது. ஆனால் அதுலேயும் இல்லாத சில விஷயங்கள் திருமந்திரத்தில் இருக்குது. அதை தான் நான் தேடி பிடிச்சி சொல்கிறேன், ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக. அதனால் இப்போ பாடல் 25, 27, அதாவது 2527 அஷ்டதள கமலம் அப்படின்னு ஒரு இதில் இது இருக்குது. இதில் ஒரு அரிய தகவல், அதாவது சிவயோகியின் உடம்பு சிவாலயம் ஆகும். இன்னும் வேறு பல இடங்களில் சொல்லப்படுகிறது. இப்போ சிவாலயத்தை எடுத்து பார்த்தா அதில் அஷ்டதிக்கு பாலகர்கள் இருப்பார்கள். அஷ்டதிக்கு பாலகர்கள் எதுக்கு கோவிலில் இருக்காங்க அப்படின்னா, அந்த கோவிலுக்கு உள்ள நெகட்டிவ் எனர்ஜி வரக்கூடாது, அந்த பக்கமே வரக்கூடாது, அதுக்கு ஒரு பாதுகாவலாக இருக்காங்க. அதே மாதிரி தான் சிவயோகி போகிற இடத்துல அவர் சுற்றி நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் ஓட்டி விட்டுறக்க வேண்டி அதே கோவிலில் இருக்கக்கூடிய அஷ்டதிக்கு பாலகர்கள். அது ஊர்த்தவ பத்மம், அதுக்கு பேர். நம்முடைய மற்ற யோகா நூல்கள்லாம் சகஸ்டாரம்னா 1000 இதழ், இது அப்படிலாம் 1020. அதில் 1000 ப்ளஸ் 12 அந்தர்பத்மம், அந்த 8 ஊர்த்தவ பத்மம். இந்த 8 இதழ்களும் 8 டைரக்ஷனில் பார்த்துருக்கு. அப்போ அதில் அந்த தேவதைகள் எழுந்தருளி சிவனுடைய இது கோவில் ஊனுடம்பு ஆலயம். இது திருமூலர் சொல்கிறார், உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம். ஆலயமானதுனால ஆலயம் ஆகிறது எப்படி, சிவயோகி நிறைவு பெறும்போது அதில் அது ஆலய ஸ்டேட்டஸுக்கு வருது. அப்போ அதுக்கு அஷ்டதிக்கு பாலகர்கள் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அது எங்கே இருக்கிறாங்கன்னா ஊர்த்தவ பத்மத்தில். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் இருந்து கொடுக்குறாங்க. இந்த தகவல் அரிய தகவல் திருமந்திரத்தில் இருக்குது. உதிக்கின்ற இந்திரன் அங்கி யமன், துதிக்கும் நிருதி வருணன் நல்வாயு, மதிக்கும் குபேரன் வடதிசை ஈசன், நிதி தென்திசை நிறைந்து நின்றாரே. இந்த 8 டைரக்ஷனில் இந்த 8 பேர் இன்னும் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இந்திரன், அங்கின்னா அக்னி, யமன், இப்படி எல்லா தேவதைகளும் அதில் இன்க்ளூடிங் ஈசன்னா, இந்த ஈசன்னா ஈசான முகம். சிவனுடைய ஈசான முகம். சிவனுடைய முகம் 5 முகம், அதில் 1 ப்ளஸ் ஒரு உள்முகம் 6 முகம். அதில் ஈசான முகம் இங்கே அஷ்டதிக்கு பாலகர்களுக்கு
8 டைரக்ஷனில் ஒன்றா இருக்கிறது. அது மட்டும் இல்லை, யமனும் இங்கே ஒரு காவலுக்கு இருக்கிறார். யமன் வந்து மற்ற தேவதைகளெல்லாம் ஒளி நிறைந்து இருப்பார்கள். யமன் வந்து ப்ளூ கலர், யமுனை நதியும் ப்ளூ கலர். அந்த யமன் வந்து அவர் பாதுகாப்பு இருக்கிறார். அவரும் தண்டம் கையில் வச்சுருப்பார். யம தண்டத்தை கையில் வச்சு சிவனுடைய கோவில் என்று கூறப்படும் சிவயோகியின் உடம்புக்கு காவலாக இருக்கிறார். மற்ற வந்து நெகட்டிவ் எனர்ஜியை வந்து விரட்டி தள்ளுறது. இதுபோக என்னாச்சுன்னா குபேரன் வந்து குபேரனை எழுந்துறதுனால சிவயோகி பணம் தாராளம் வந்து கொண்டு இருக்கும். அவங்களுக்கு அதுக்கு பிரச்சனை இல்லை, குபேரன் அருள் கிடைக்கும். அப்புறம் வந்து இந்திரன், அவங்க நினச்சா எல்லா போகங்கள் கூட அனுபவிக்க முடியும். ஏன்னா சைவ சித்தாந்தப்படில் பொன்னும் மெய்ப்பொருளும் தருவானே, போகமும் திருவும் புணர்ப்பானே என்ன சொல்கிறது. பொன்னும் மெய்ப்பொருளும் தருவான்னா குபேரன் வழி தருவார். போகமும் திருவும் புணர்ப்பான்னா இந்திரன் வழி. இந்திரன் வந்து போகம் அனுபவிக்கக்கூடிய இது. அதனால தான் சிவயோகத்தில் வந்து என்ன ஆச்சுன்னா, போகம் இந்த உலக போகத்தையும் அனுபவிக்கலாம். ஆனால் கடைசி காலத்தில் பின்ன என் பிழையை பொறுப்பானே, பிழையெல்லாம் தவிர பணிப்பானே. ஒரு ஸ்டேஜ் கழிஞ்ச வர தப்பு செய்ய விட மாட்டார். இப்போ சிவயோகி 35-45 வயசுலன்னா அது சரி அலோவ் பண்ணுறாரு. பிறகு கடைசியாக முக்தி வேணும். அப்போ முக்தி வரும்போது இதெல்லாம் விட்டால் தான் முடியும். அப்போ அந்த ஸ்டேஜில் பிழை செய்யக்கூடிய மைண்டையே மாற்றி விட்ருவார் சிவம். அந்த ஒரு உதவி செய்வார். என்னை தன்வயப்படுத்தணும்னா அந்த ஆத்மா ஆசைகளை விட்டு விலகி சிவமயமாக மாறணும். அதனால் அது வரை கொஞ்சம் அலோவ் பண்ணுவார். அந்த உலகத்தை துய்ப்பதற்கு, இன்பம் துய்ப்பதற்கெல்லாம் அருள் செய்வார்கள். இது உங்களுக்கு சுந்தரமூர்த்தி நாயனார் பாடல்களில் அது தெரிய வரும். அவர் வந்து தூது போயிருக்கார், அவர் ஒய்ஃபை வந்து சேர்த்து வைக்கிறார். இந்த அளவுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறார். ஸோ இங்கே என்னாச்சுன்னா, இந்த தள கமலம், அதாவது ஊர்த்தவ பத்மம், அந்த அப்படியே உள்ள ஒரு இதழ்கள், அதில் வந்து இந்த தேவதைகள் கோவிலுக்கு காவலாக இருப்பது போல சிவயோகியின் உடலுக்கு கோவில் ஆனதுனால அதுக்கு முழு பாதுகாப்பு அவங்க எப்போவுமே கொடுத்துட்ருக்காங்க 24 hours. அதனால் இது ஏறையும் பல இடங்களில் சொல்லப்படுகிறது. சிவயோகி எங்கே சுடுகாட்டுக்குள்ளே போனாலும் அந்த டைமில் அந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் மாறி நின்று அவருக்கு வழிவிட்டு நிற்கும். தீய சக்திகள் இந்த அவர் போகக்கூடிய பாதையை விட்டு அகன்று நிற்கும். எல்லாம் இருக்குது. அதற்கு காரணம் இந்த அஷ்டத்துக்கு தேவதைகள், பாலகர்கள்னு சொல்லிவிட தேவதைகள். ஏன்னா ஒவ்வொரு இதில் வந்து அவங்க பாலகர்கள் அல்ல. யமனும் சிவனும் ஈசான முகம், அவருடைய ஈசான முகம் இதில் இருக்குது. மற்றபடியாட்டு இவங்களுக்கு பஞ்சபூத எனர்ஜி இதில் இருக்குது. சம்பத்தை வாரி தரும் குபேர சக்தி இதில் இருக்குது. அந்த உலகை அனுபவிக்க வைக்கும் இந்திர சக்தி எல்லாம் வந்து இங்கே இருந்து சிவயோகியின் உடலுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார் என்ற தகவல், அரிய தகவல். சட்சக்கர நிறுவனத்திலையும் இல்லாத இந்த தகவல் இதில் இருக்குது. அதனால தான் இதை எடுத்து சொன்னேன். நன்றி, வணக்கம்.